டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஜேஇ ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து எப்படி டைமென்ஷன் அனாலிசிஸ் சால்வ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இந்த ப்ராப்ளம் வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, the question is horizontal force of 10 Newton is necessary to just hold a block stationary against the wall அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, the coefficient of friction between block and wall is 0.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and weight of the block என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா லிசன் பண்ணுங்க, இதுதான் block. ஓகே, ஸோ இதில் இப்படி ஒரு 10 நியூட்டன் இந்த ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதால இந்த பிளாக் கீழே இப்படி விழாம ஓகே இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பிளாக் கீழே விழுதுலன்னு சொல்றாங்களா, அப்போ என்ன வெயிட்ல இருந்திருக்கும் இந்த பிளாக் அப்படின்றதா கொஸ்டின் புரிஞ்சா வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த பிளாக் அப்படின்றது தான் லாஸ்டா கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும், நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த பிளாக் கீழே இல்லாமல் மேலே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை பிடிச்சிட்டு இருக்கும். ஓகே, இதுக்கு கீழே தான் என்ன ஆக்ட் ஆகும், வெயிட் ஆக்ட் ஆக போகுது, W ஆக்ட் ஆக போகுது. அந்த வெயிட் தான் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா எப்படி எழுதலாம், the normal force N equals to 10 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் F equal to weight W அப்படின்னு சொல்லி எழுதலாமா. அதாவது வெர்டிகல் ஃபோர்ஸையும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், W is equal to ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா mu into N அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்னோட வேல்யூ 10 அப்படின்னு நமக்கு தெரியும். மியூவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ W is equal to 0.2 into 10. அப்போ வெயிட் எவ்வளோ இருக்கும், 2 நியூட்டன் இருக்கும். இவ்வளோ தான் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது. ஓகே.